ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால கர்ம வினைகளை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்தார். இந்த ரிஷபம் ராசி வாழ்க்கையில சனியின் தாக்கங்களும் குடும்ப பிரிவினை மற்றும் உழைப்பு வீணான ரகசியங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில எத்தனையோ நபர்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்பீங்க, ஆனா அது எதுக்குமே உங்களுக்கு நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில தேடி வந்திருக்காது. ஆனா நீங்க செய்த தவறுகளுக்கும் தெரியாமல் செய்த சில விஷயங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில கர்ம வினைகள் உங்களுடைய வாழ்க்கையில துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கிறது. அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான தர்ம கர்மாதிபதி அவர்களுடைய இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்த போதும் ஜென்மக்குருவின் தாக்கங்கள் உங்களுக்கு இருந்த போதும் நீங்கள் சந்தித்த மனிதர்களும் அனுபவித்த துரோகங்களும் கொடூரமானவையாகத்தாங்க இருந்தது. அதால யாரையுமே எதிர்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு சின்ன சின்ன தாக்கங்களும் சின்ன சின்ன கடுமையான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்களும் வாழ்க்கையில எப்பொழுதாவது நல்லது நடந்துவிடுமே என்று மனதார நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நல்லது என்பது நடக்காமல் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் மட்டுமே தாங்க நடந்து கொண்டிருக்கும். உங்களை சுற்றியிருந்த சுயநலவாதிகள் உங்களுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டு உங்களை பயன்படுத்தி கொண்ட ஒரு மனிதர்களாகவும் மாறவும் ஆரம்பிப்பாங்க. குறிப்பா கூட்டு தொழில் செய்தவர்கள், நம்பிய நண்பர்கள், ஏன் உங்களின் இரத்த பந்தங்கள் கூட உங்களை காயப்படுத்தவும் தவற மாட்டாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நீங்க யாரையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினீர்களோ அவர்களெல்லாம் உங்களிடம் தேடி வருவது போல வருவாங்க. ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தேவைகள் இருக்கும் பொழுது மட்டுமே தான் வருவார்கள் என்பதை நீங்கள் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள மாட்டீங்க. அதெல்லாம் காலமும் நேரமும் போக போகத்தான் நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளவோ உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கவும் செய்வீங்க. குறிப்பா கூட்டு தொழில் செய்த ரிஷபம் ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி, நம்பிய நண்பர்கள், ஏன் உங்களுடைய இரத்த பந்தங்கள் கூட உங்களை அதிகமாக காயப்படுத்தியிருக்கும். அவர்களும் உங்களுக்கு தவற விடாம உங்களும் அவர்களை காயப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நிறைந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏன் ஒற்றுமை இல்லாமல் போனது என்ற ஜோதிட கேள்விக்கு விடை சனியின் பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டின் மீது விழுந்ததுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கப்பட்டது. இதனால் தேவையற்ற வார்த்தை தடிப்புகள், வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி என்பது குலைந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் போக போக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் போக போக தாங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாக்குவாதங்களாலும் மற்றும் தவறான புரிதல்களாலும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நிம்மதியானது குலைய ஆரம்பிக்கும். உங்களுடைய குடும்பங்கள் இரண்டாக பிரிந்ததற்கு காரணங்கள் வெளியாட்கள் மட்டும் கிடையாதுங்க. வெளியாட்களும் காரணங்கள் தான். ஆனால் உள்ளுக்குள்ள மிகவும் நெருக்கமாக உங்களை வீட்டு ரகசியங்களை அறிந்த ஒரு பெண்மணி அல்லது பலவீனமான ஒரு ஆண் உறவின் கோல்மூட்டும் குணத்தால் மட்டுமே தாங்க இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பது ஒன்றாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய வீட்டு ரகசியங்களை அறிந்த அந்த ஒரு பெண்மணி அல்லது அந்த பலவீனமான ஆண் உறவின் கோல்மூட்டு குணத்தால் தான் இவர்களின் தவறான வழிகாட்டுதல்களாகவும் பொறாமை பார்வையிலும் தான் இவங்களுடைய குடும்பத்தில் பிளவு என்பது ஏற்பட்டிருக்கும். நீங்கள் நல்லது செய்வேன் என்று கூறிவிட்டு போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் போனதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரியான சில செலவுகளும் சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் இரவு பகலாக உடல்நலம் பாராமல் எவ்வளவுதான் உழைத்தாலும் அதனை உங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் புரிந்து கொள்ளாமல் இன்னமும் நடந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வேதனை என்பதை உருவாக்கி கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதுவும் ஆழமான ஒரு வேதனையாக இதுவரைக்கும் நிச்சயமா இருக்கத்தாங்க செய்திருக்கும். இந்த ஜோதிடத்திற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சனியின் தாக்கம் உங்களுடைய சுகஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் மறைமுகமாக பாதித்தது தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு தவறுகளாக மாறவும் ஆரம்பித்திருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய உழைப்பின் மதிப்பை அறிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு ஏடிஎம் இயந்திரமாக மட்டுமே தாங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களை எப்பொழுதுமே புரிந்து கொள்ளாமல் நடப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இதுவரைக்கும் நான் கூறிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய 2 ராசிகளின் வாழ்க்கை நிலையும்
சனியால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயரப் போகிறது. கணவன் மனைவி என இருவருடைய ராசிகளுமே இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்குங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் தனது பாதக பார்வையை விலக்கி கொண்டு உங்களுக்கு சுப பலன்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்குள்ள தொடங்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. எல்லாத்தையும் நீங்கள் போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை இனி இவன் தீரமாட்டான் என்று கேலி பேசி செய்தார்களோ, உங்களை விட்டு விலகினார்களோ, அவர்கள் அனைவரும் மீண்டும் உங்களிடம் வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி இருப்பீங்க. இதற்கு ஜோதிட காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகும் தர்ம கர்மாதிபதி யோகமும் சனியின் சுப பார்வைகளும் தான் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக அந்தஸ்தை பார்த்து தங்களுடைய சுயநலத்திற்காக அவங்களாகவே உங்களை தேடியே வந்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமையாக மாறிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிப்பீங்க. அரசு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகும் முக்கிய நபர்கள் உங்களுடைய புதிய தொழில் ஆலோசகர்கள் அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு புதிய நண்பர் மற்றும் உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் தான். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாமே கிடைத்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு பானங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சனியின் இந்த ஒரு மாற்றத்தினால் இனி உங்களை பற்றியும் உங்களுடைய உழைப்பை பற்றியும் உங்களுடைய மனைவிகள் முழுமையாக புரிந்து கொள்வாங்க என்பதை சனி பகவான் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தி கொடுத்திருப்பார். இந்த ஒரு உணர்தல் தாங்க சாதாரணமாக நடந்து விடாதுங்க. குடும்பத்தில் ஏற்பட போகின்ற ஒரு சிறிய மருத்துவ செலவோ அல்லது வெளியாட்களால் குடும்பத்திற்கு வரப்போகின்ற ஒரு ஆபத்தையும் நீங்கள் உங்களுடைய சாதுரியத்தாலும் உழைப்பாலும் முறியடிக்கும் போது தாங்க உங்களுக்குன்னு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். நம் கணவர் இல்லை என்றால் நாம் அனாதை என்ற பயமும் புரிதலும் அந்த பிரச்சனையின் மூலமாகத்தாங்க அனைவருக்குமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து இனி உங்களுடைய செல் பேச்சை தட்டாமல் கேட்பவர்கள். உங்களுடைய திடீர் பொருளாதார முன்னேற்றமும் வீட்டில் நிலைத்து நிற்கக்கூடிய அமைதியையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்கு தேடி விதைத்து கொண்டே தாங்க இருக்கும். கிரகநிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய தற்போதைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்ல போகின்ற முக்கியமான தகவல்கள் என்ன தெரியுமா? காலம் மாறிவிட்டது, பயத்தை விட்டு விடுங்கள் என்பதுதான் உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்களாக இருக்கும். ராகு கேதுக்களின் சாதகமான நிலைகளானது உங்களுக்குள்ள உருவாகிவிடும். குரு பகவானின் தனஸ்தான பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையவும் ஆரம்பிக்கும். முடக்கி கிடந்த பணத்தை யாரெல்லாம் கைக்கு கொண்டு வரப்போகிறதோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது இனிமேல் நடக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி ரிஷபத்திற்கு சுக்கிரன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு திருப்ப முனைகள் என்ன தெரியுமா? புதிய தொழில் வாய்ப்புகளும் அரசு வழியிலான ஆதாயங்களும் நீண்ட நாள் ஆசைக்கு பின் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியையும் பெறவும் ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தாங்க இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா எந்த ஒரு நேரத்தில் என்ன நடக்கிறது என்று யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. அதனால் ஒரு நிமிடத்தில் என்னென்னமோ நடந்து விடுகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் நீங்கள் இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யணுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியையும் பெறவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரே ஒரு விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. இதெல்லாம் ஒரே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்களுக்குன்னு சில தைரியங்கள், உங்களுக்குன்னு சில விஷயங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகவும் வைப்பீங்க. ஆனால் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு நீங்கள் வெற்றியை தெரிந்து கொள்வீங்க. நன்றி.